செவ்வாய் பங்குமான விதத்தில் இருப்பதால் மேலும் ஆடு மாடுகள் கோழிகள் இனப்பெருக்குகள் அதிகமாக இருக்கும். உலக ஜாதக தேவதை லட்சுமி நாராயணன் வருவதால் எல்லா உயிரினங்களுக்கும் உண்ண உணவு தடையின்றி கிடைக்கும். வனங்களில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் சௌக்கியமடையும் மற்றும் ராஜபரிபாலனம் நன்றாக இருக்கும் மற்றும் பொருள்களின் விலைகள் உச்சத்தை தொடும். அதே சமயத்தில் பிற்பகுதியில் வீழ்ச்சியடைந்து மனிதர்களுக்கு சௌக்கியமாக இருக்கும். அதிகமான விரயம் 3 வருவதால் பல நலத்திட்டங்களில் மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற இயலாமல் சில விஷயங்கள் விட்டு போக நேரிடும். இப்படி ராஜபரிபாலனம் நடைபெறும். இப்படி இருக்க இந்த பஞ்சாங்கம் படிப்பது எதற்கு என்றால், இந்த வருடத்தில் யார் ராஜா, யார் மந்திரி, யார் அர்காதிபதி, யார் மேகாதிபதி, யார் சஷ்யாதிபதி, யார் சேனாதிபதி, ராசாதிபதி, தானியாதிபதி, ராசாதிபதி என்று சொல்லக்கூடிய இடங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ராஜா என்றால் இந்த வருஷத்துக்கு ராஜா குரு தான், மந்திரி என்ன செவ்வாய் தான். மற்றபடி மிச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். மழையை கொடுக்கக்கூடியவர், பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர், இப்படி சில விஷயங்கள் சில இடங்கள்லாம் நமக்கு நன்மையை பயக்கின்றன. இந்த விடங்கள் நமக்கு மேலும் மேலும் அனுகூலியமாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை பிரார்த்திப்போம். எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஸ்லோகத்தை சொல்லுங்க. ஜாதகத்துக்கு முன்னாடி எழுதக்கூடியது தான். சொல்லுங்க. ஜனனி ஜன்ம சௌக்கிய